திருப்பதி கோவில் நிர்வாகம் தொடர்பாக அடுத்தடுத்து சர்ச்சை. தொழிலாளர்களிடையே சாதி பாகுபாடு. உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகும் தலித் தூய்மை பணியாளர்கள். கடல் அலை போல ஓயாத பக்தர்களை சந்தித்து வரும் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில். சாதாரண நாட்களில் 40,000 பக்தர்களும், சிறப்பு தினங்களில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்களும் வருகை தருகின்றனர். 8 மிகப்பெரிய டைனிங் ஹால்களில் நாள்தோறும் 40,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. முடிக்காணிக்கை செய்ய வருபவர்களுக்கு இலவசமாக சேவைகள் வழங்கப்படுகின்றன. இதற்காக அங்கு 600 நாவிதர்கள் வேலை செய்கின்றனர். ஒரு பக்தருக்கு 1 பிளேடு பயன்படுத்தப்படுகின்றது. நாள்தோறும் 20,000 பக்தர்கள் இலவசமாக மொட்டையடித்துக் கொள்கின்றனர். 7,000 அறைகள் கட்டி பக்தர்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. உலகின் இந்த கோவிலின் பிரசாதத்திற்கு மட்டுமே புவிசார் குறியீடு வழங்கப்படுகின்றது. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் கோவில் வளாகம் தூய்மையாக வைத்துக் கொள்ளப்படுகின்றது. பெருமை கொள்வதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் கடும் ஆட்சேபங்களை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக தொழிலாளர்கள் நடத்தப்படும் விதம் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றது. இந்த கோவிலில் 20,000 ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களில் 12,000 பேர் தற்காலிக ஊழியர்கள். ஆனால் நிரந்தர ஊழியர்களைப் போலவே இவர்களும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு வேலை செய்து வருகின்றனர். லட்டு தயாரிப்பில் சாதி ரீதியாக பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டுமே லட்டை தொட்டு உருட்டி தயாரிக்கும் பணிக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். உதவியாளர்களாக வைஷ்ணவா அல்லாத பிராமணர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். இதற்கு முன்பு வைஷ்ணவா அல்லாத பிராமணர்களும் லட்டு தயாரிப்பில் பணியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது ஆந்திர அரசால் முக்கிய பதவியில் இருக்கும் ஒரு IAS அதிகாரி 50க்கும் மேற்பட்ட வைஷ்ணவா அல்லாத பிராமணர்களை பணியில் இருந்து நீக்கியுள்ளார். 420 பேர் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் நாள் ஒன்றிற்கு 1.5 லட்சம் லட்டுகளை தயாரிக்கின்றனர். பெரிய லட்டு 750 கிராம் எடையிலும், சிறிய வகை லட்டுகள் 75 கிராம் எடையிலும் உள்ளன. தராசு பயன்படுத்தாமல் கைகளாலேயே இந்த எடைக்கு சரியாக அவர்கள் லட்டுகளை உருட்டுவதாக கூறப்படுகின்றது. இது அவர்களது தொழில்முறை அனுபவத்தை காட்டுகின்றது. தற்போது 100 பேர் மட்டுமே நிரந்தர தொழிலாளர்களாக உள்ளனர். இவர்களுக்கு மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஆனால் அதே வேலையை செய்யும் பிறருக்கு மாதம் 15,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்படுகின்றது. இவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கூட அளிக்கப்படுவதில்லை. அவசர தேவைக்காக விடுமுறை எடுத்தால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படுகின்றது. இவர்களை விட தூய்மை பணியாளர்களின் நிலை மிக மிக மோசம். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் கோவிலை தொடர்ந்து சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருப்பவர்கள் இந்த தொழிலாளர்கள்தான். இவர்கள் பெரும்பாலும் தலித் சமூகங்களை சேர்ந்தவர்கள். சுமார் 4,000 பேர் தூய்மை பணிகளை மேற்கொள்கின்றனர். இவர்களது சம்பளம் வெறும் 6,500 ரூபாய் மட்டுமே. இவர்களுக்கு ESI, PF போன்ற எந்த சலுகைகளும் கிடையாது. வார விடுமுறை கூட கிடையாது. சுலாப் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தின் கீழ் இவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக உள்ளனர். அவர்களது ஒப்பந்த அறிக்கையை பெற முடியவில்லை என்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எனினும் கோவில் நிர்வாகம்தான் இவர்களின் உழைப்பால் பயன்பெறுகிறது என்பதால் நியாயமாக அவர்கள் இதில் தலையிட வேண்டும். ஆனால் அவர்கள் இதனை கண்டு கொள்வது கிடையாது. நிரந்தர தொழிலாளர்களுக்கு இலவச தரிசனம் வழங்கப்படுகின்றது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அந்த சலுகையும் இல்லை. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஒரு தலைவர் மற்றும் 14 செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளனர். ஒரு IAS அதிகாரி செயல் அலுவலராக நியமிக்கப்படுகின்றார். இந்த நியமனங்கள் ஆந்திர அரசால் செய்யப்படுகின்றது. காணிக்கை செய்யப்படும் முடியினை விற்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம் மட்டும் 200 கோடி ரூபாய். மொத்த சொத்து மதிப்பு 3 லட்சம் கோடி ரூபாய். உண்டியல் வருமானம் மட்டும் ஆண்டு ஒன்றிற்கு 4,400 கோடி ரூபாய். 11,000 கிலோ தங்கத்தை டெபாசிட் செய்திருப்பதன் மூலம் வரக்கூடிய வருமானம் மட்டும் ஆண்டிற்கு 1,200 கோடி ரூபாய். இத்தனை கோடி ரூபாய் வருமானம் இருந்தும் சாதாரண தொழிலாளர்கள் தெருக்கோடியில் நிறுத்தப்பட்டுள்ளது வேதனையிலும் வேதனை.